இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பவர் சீரீஸ்னால் என்ன, கன்வர்ஜென்ஸ் ஆஃப் பிஹேவியர், அந்த பவர் சீரீஸ்னுடைய கன்வர்ஜென்ஸ் பிஹேவியர் எப்படி இருக்கும், அண்ட் தென் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னால் என்ன. ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் பவர் சீரீஸ் என்னன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ டெஃபினிஷன் ஆஃப் பவர் சீரீஸ். பவர் சீரீஸ் அப்படிங்கிறது ஒரு சீரியஸ். அந்த சீரீஸ் எந்த ஃபார்மில் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சம்மேஷன் n = 0 to infinity an into z minus z0 whole power n equal to a0 plus a1 into z minus z0 plus a2 into z minus z0 the whole square plus and so on. இதில் an அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா காம்ப்ளெக்ஸ் அப்படி இல்லைன்னா ரியல் கான்ஸ்டன்ட்டு, அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. z அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள், காம்ப்ளெக்ஸ் வேரியபிள். அதுவும் z0 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த சீரீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த z0 அப்படிங்கிறது அந்த சீரீஸ்னுடைய சென்டர்னு சொல்லுவோம். இப்போ a0, a1, a2, a3 இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா காம்ப்ளெக்ஸ் ஆர் ரியல் கான்ஸ்டன்ட். அது இல்லாமல் அதை நம்ம என்னென்னு சொல்லணும்னா கோஎஃபிஷியன்ட்ஸ்னு சொல்லுவோம் நம்ம, ரைட். இப்போ என்னுடைய சென்டர் வந்து இங்கே z0 வேல்யூ 0 அப்படின்னு நான் கொடுத்தாக்கா என்னுடைய சீரீஸ் எனக்கு எந்த ஃபார்மில் கிடைக்குதுன்னு பாருங்கள். இப்போ z0 = 0 அப்படின்னு கொடுத்தோன்னா சம்மேஷன் n = 0 to infinity an into z power n equal to a0 plus a1 into z plus a2 into z square plus and so on. ஸோ என்னோடய சென்டர் வந்து 0ன்னு சொன்னால் என்னுடைய பவர் சீரீஸ் இந்த ஃபார்மில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கன்வர்ஜென்ஸ் பிஹேவியர் ஆஃப் பவர் சீரீஸ். இப்போ கன்வர்ஜென்ஸ் பிஹேவியர் ஆஃப் பவர் சீரீஸ், பவர் சீரீஸ்னுடைய கன்வர்ஜென்ஸ் பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்வர்ஜென்ஸ் இன் ஏ டிஸ்க். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா அந்த கன்வர்ஜென்ஸ் இன் ஏ டிஸ்க், ஒரு டிஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்து நான் என்னுடைய இசட்டுக்கு நான் சப்ஸ்டிட் பண்ணாக்கா எனக்கு கிடைக்கக்கூடிய சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ஸ் சீரீஸாக இருக்கும். ஒரு டிஸ்க்குன்றது ஆல்ரெடி நமக்கே தெரியும். ஸோ சென்டர் இங்கே ஆர்ஜின் வச்சுக்கிட்டாக்கா இதுதான் நான் என்னன்னு சொல்ல போகிறேன், ஒரு டிஸ்க்குன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்த டிஸ்க்குள்ளே இருக்கிற எந்த பாயிண்ட் நம்ம எடுத்து நான் சப்ஸ்டிட் பண்ணாலும், இதுக்குள்ளே இருக்கிற எந்த பாயிண்ட் எடுத்து நான் சப்ஸ்டிட் பண்ணாலும் இசட்டுக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த சீரீஸ் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா கன்வர்ஜென்ஸ் சீரீஸாக இருக்கும். ஸோ சம்மேஷன் n = 0 to infinity z power n equal to 1 plus z square plus z cube plus and so on. இந்த மாதிரி ஒரு பவர் சீரீஸ் நான் எடுத்துக்கிறேன். இந்த சீரீஸ் ஆல்ரெடி நமக்கு என்னன்னு தெரியும், இது வந்து ஒரு ஜியாமெட்ரிக் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இதில் இசட்டுக்கு நான் என்னென்ன வேல்யூ கொடுத்தாலும் அது கன்வர்ஜென்ஸாக இருக்குமா இல்லை டைவர்ஜென்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். இசட்டுக்கு நான் என்னென்ன வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா mod z less than 1 அப்படின்னு நான் கொடுத்தோம்னாக்கா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இசட்டுக்கு வந்து ஒரு 1/2 அப்படின்னு கொடுக்கணுனாக்கா 1 plus 1/2 plus 1/2 whole square plus 1/3 1/2 whole cube plus and so on. இந்த மாதிரி அந்த சீரீஸ் போயிட்டுருக்கும். அந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்குமா இல்லை டைவர்ஜென்ட்டாக இருக்குமா, அதுதான் என்னோட கொஷின். ஸோ அப்போ அந்த சீரீஸ் கன்வர்ஜென்ட்டாக டைவர்ஜென்ட்டாக அப்படின்னு தெரிஞ்சுக்கணுனாக்கா அதுதான் கண்டிஷன் சொல்லியிருக்கோம். mod z வேல்யூ less than 1 இருந்துச்சுனாக்கா இந்த பர்டிகுலர் சீரீஸுக்கு மட்டும் mod z less than 1 இருந்துச்சுனாக்கா கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லி. ஸோ அது என்ன பண்ணுன்னு கேட்டாக்கா கன்வர்ஜென்ட்டாக இருக்கும் ஃபுல்லாக. mod z less than 1 நீங்கள் கொடுக்குற இசட்டோட வேல்யூ ஃபுல்லாகவே லெஸ் தென் 1க்குள்ளே கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய சீரீஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ இசட்டுக்கு நான் 1/2 கொடுத்து ஒரு சீரீஸ் சொன்னேன், 1/3 கொடுங்க அது ஒரு சீரீஸ் ஃபார்ம் ஆகும், 1/4 1/5 1/6 1/7 அந்த மாதிரி n நம்பர் ஆஃப் சீரீஸ் என்னால் ஃபார்ம் பண்ண முடியும். அந்த சீரீஸ் எல்லாமே என்னன்னு கேட்டாக்கா கன்வர்ஜென்ட்டாக தான் இருக்கும். சரி, அப்போ இப்போ இந்த சீரீஸ் எப்போ தான் டைவர்ஜென்ட்டாக இருக்கும், அப்போ என்ன கண்டிஷனில் இது டைவர்ஜென்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட், mod z greater than 1 அப்படின்னு சொன்னோம்னாக்கா என்னோட சீரீஸ் வந்து டைவர்ஜென்ட்டாக இருக்கும். mod z greater than 1 என்ன மீனிங், ஒரு 1.5 தட் இஸ் 3/2 கொடுங்க அந்த சீரீஸுக்கு, 2 கொடுங்க, 3 கொடுங்க, 4 கொடுங்க, அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய சீரீஸ் கண்டிப்பாக என்னவா இருக்குனாக்கா டைவர்ஜென்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த mod z less than 1 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்னன்னு கேட்குங்க ஒரு டிஸ்க்குன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அப்போ கன்வர்ஜஸ் இன் ஏ டிஸ்க், அந்த டிஸ்க்குள்ளே இருக்கிற எந்த பாயிண்ட் எடுத்து நீங்கள் உங்களோட இசட்டு நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணாலும் அந்த சீரீஸ் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். mod z greater than 1 சொன்னீங்கன்னாக்கா அந்த சீரீஸ் டைவர்ஜென்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட், கன்வர்ஜென்ஸ் ஃபார் எவ்ரி இசட். இப்போ இசட்டுக்கு நீங்கள் எந்த ஒரு வேல்யூ கொடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சீரீஸ் வந்து ஃபுல்லாகவே என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா
கன்வர்ஜென்ஸாக தான் இருக்கும். இங்கே டைவர்ஜென்ஸ் கேஸே இதில் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். நான் எந்த மாதிரி சீரிஸ் இங்கே எடுத்துருக்கிறேன், z is equal to 0 to infinity z power n divided by n factorial அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா n equal to 0 கொடுங்க, 1 கொடுத்தீங்கன்னாக்கா z, 2 கொடுத்தீங்கன்னாக்கா z ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல், 3 கொடுத்தீங்கன்னா z கியூ பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z பவர் 4 பை 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். இந்த மாதிரி அந்த சீரிஸ் போயிட்டுருக்கும். இப்போ இந்த சீரீஸில் என்ன ஆகும், இந்த பவர் சீரிஸ் என்னவா ஆகும், இது கன்வர்ஜென்ஸ் எந்த கேஸுக்கு கன்வர்ஜென்ட்டாக இருக்கும் டைவர்ஜென்ட்டாக இருக்கும் பார்ப்போம். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ரேஷியோ டெஸ்ட்டை யூஸ் பண்ணி இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட்டா இல்லை டைவர்ஜென்ட்டான்னு செக் பண்ண போகிறேன். யூசிங் ரேஷியோ டெஸ்ட் அப்படின்னு சொன்னாக்கா, ரேஷியோ டெஸ்ட்டு நமக்கு முதல்ல என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். லிமிட் n tends to infinity un plus 1 divided by un is less than 1 இருந்துச்சுனாக்கா அது கன்வர்ஜென்ட், கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா டைவர்ஜென்ட், ஈக்குவல் டு 1 இருந்துச்சுனாக்கா டெஸ்ட் ஃபெயில்ஸ். இப்போ யூஎன்னோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா z பவர் n பை n ஃபேக்டோரியல். இதை ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன், un அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதை எடுத்துக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்தது un ப்ளஸ் 1ஓட வேல்யூ தேவைப்படுது. இப்போ un ப்ளஸ் 1 வேல்யூ தேவைப்படுதுனாக்கா இப்போ நான் என்ன பண்ணுவோம், n இருக்கிறதுல n ப்ளஸ் 1 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ z பவர் n ப்ளஸ் 1 டிவைட் பை n ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி மாடலஸ் ஆஃப் z பவர் n ப்ளஸ் 1 இருந்தது நான் எப்படி பிரிச்சு இருக்கேன், z பவர் n இன்ட்டு z டிவைட் பை n ப்ளஸ் 1 டிவைட் பை z பவர் n டிவைட் பை n ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி மாடலஸ் ஆஃப் z பவர் n இன்ட்டு z டிவைட் பை இந்த n ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்னா n ப்ளஸ் 1 இன்ட்டு n ஃபேக்டோரியல் எழுதலாம், டிவைட் பை z பவர் n டிவைட் பை n ஃபேக்டோரியல். இங்கே n ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடுச்சு, z பவர் n கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாடலஸ் ஆஃப் z டிவைட் பை n ப்ளஸ் 1 தான் இருக்குது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் z டிவைட் பை n ப்ளஸ் 1. இப்போ நான் இதை எப்படி ஃபர்தராக எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மாடலஸ் ஆஃப் z இன்ட்டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 பை இதில் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ n வெளியில் எடுத்துருங்க, காமனாக எடுத்துட்டிங்கனாக்கா 1 பை n இன்ட்டு 1 ப்ளஸ் 1 பை n கிடைக்கும். இப்போ n-க்கு நீங்கள் இன்ஃபினிட்டி கொடுத்தீங்கன்னாக்கா என்ன ஆகும், 1 பை இன்ஃபினிட்டி இதோட வேல்யூ ஃபுல்லாக 0. இப்போ 1 பை இன்ஃபினிட்டி இந்த வேல்யூ ஃபுல்லாக என்ன வரும், இப்போ 0 ஆகிடும். அப்போ எனக்கு என்டையர் டேர்ம் ஃபுல்லாக என்ன ஆச்சு, எனக்கு 0 ஆகிடுச்சு. ஸோ அப்போ நான் z-க்கு நான் இங்கே எந்த வேல்யூ கொடுத்தாலும், நீங்கள் z-க்கு எந்த மாதிரி வேல்யூஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னாங்க 0 கிடைக்கிது. இப்போ 0நாக்கா என்ன அர்த்தம், விச் இஸ் லெஸ் தென் 1. இப்போ லெஸ் தென் 1 இருக்கிறதுனால அப்போ இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே என்னவாகும்னு கேட்டிங்கனாக்கா கன்வர்ஜென்ட் அப்சல்யூட்லி. இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே என்னவா ஆகும், கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லி. ஸோ அப்போ இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே என்ன ஆகும்னு கேட்டாக்கா கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லி. இசட்டுக்கு நீங்கள் எந்த வேல்யூ எடுத்துக்கிட்டாலுமே அந்த நான் எடுத்துக்கிட்ட பர்டிகுலர் சீரியஸ் ஃபுல்லாகவே கன்வர்ஜென்ஸாக தான் இருக்கும். அந்த கேஸை பொறுத்தவரையும் எனக்கு டைவர்ஜென்ஸ்ன்றது அங்கே இருக்கவே இருக்காது. நெக்ஸ்ட்டு தேர்டு. இப்போ தேர்ட் கேஸ் நம்ம என்ன பண்ண போனா கன்வர்ஜென்ஸ் ஒன்லி அட் த சென்டர் வேல்யூவில் மட்டும்தான் இது கன்வர்ஜ் ஆகும். வேறு எந்த வேல்யூ நான் கொடுத்தாலும் என்னுடைய சீரீஸ் வந்து என்ன ஆகாதுன்னு கேட்டாக்கா கன்வர்ஜ் ஆகாது. ஸோ அப்போ நான் ஒரு சீரீஸ் எடுத்திருக்கேங்க, சம்மேஷன் n = 0 to infinity n factorial into z power n 1 plus z plus 2 into z square plus 6 into z cube plus and so on அப்படி இருக்குது. இப்போ ஸோ அப்போ இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ஸா இல்லை டைவர்ஜென்ஸா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அதே ரேஷியோ டெஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்போ என்னுடைய ரேஷியோ டெஸ்ட் அப்ளை பண்ணால் என்ன ஆகும், இதில் இதை ஃபுல்லாக நான் என்ன பண்ண போகிறேன், un எடுத்துக்கிறேன். un + 1னாக்கா n-க்கு பதில் n+1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், லிமிட் n tends to infinity மாடுலஸ் ஆஃப் n+1 ஃபேக்டோரியல் into z power n+1 divided by இந்த an-ஓட வேல்யூ. ஸோ n ஃபேக்டோரியல் into z power n. ஸோ அப்போ ஃபர்தராக என்ன பண்ணலாம், பதில் n+1 ஃபேக்டோரியல் நம்ம எப்படி எழுதலாம்னாக்கா n+1 into n ஃபேக்டோரியல்னு எழுதலாம். லிமிட் n tends to infinity n+1 ஃபேக்டோரியலை n+1 into n ஃபேக்டோரியல் ரிமைனிங் இருக்கிறது z power n into z நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் டிவைடட் பை இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா n ஃபேக்டோரியல் இந்த z பவர் n அப்படியே இருக்குது. இப்போ n ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிடுச்சு, z பவர் n கேன்சல் ஆயிடுச்சு, ரிமைனிங் இருக்கிறது z அண்டு n+1 தான் இருக்குது. ஸோ மாட் z இன்ட்டு n+1 அப்படின்றது டேர்ம் தான் ரிமைனிங் எனக்கு இருக்குது. இப்போ n tends to infinity சொன்னாக்கா இந்த ஹோல் டேர்ம் ஃபுல்லாகவே என்ன ஆகும், எனக்கு இன்ஃபினிட்டி ஆகிடும் ஃபுல்லாகவே. மாட் z = 0 அப்படின்னு சொன்னோம்னா
இந்த லிமிட்டோட வேல்யூ ஃபுல்லாக என்னவாயிடும், ஈக்குவல் டு 0 ஆகிடும். 0 ஆனதால் லெஸ் தென் 1 இருக்குது. லெஸ் தென் 1 இருந்ததுனால நான் என்ன சொல்லுவேன்னா இது கன்வர்ஜென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். mod z ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். வேறு எந்த வேல்யூ நீங்கள் வந்து இசட்டுக்கு கொடுத்தாலும் இந்த சீரீஸ் வந்து பர்டிகுலர் சீரீஸ் என்னவாகும்னு கேட்டிங்கனாக்கா டைவர்ஜென்ட்டாக தான் இருக்கும். இசட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னாக்கா என்னுடைய சீரீஸ் வந்து டைவர்ஜென்ட்டாக இருக்கும். ரைட். ஜாமெட்ரிக்கலாக எப்படி நமக்கு கன்வர்ஜென்ஸ், ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னால் என்ன, எப்படி நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது இதில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஒரு சீரீஸே எடுத்துருக்கிறேன். எந்த மாதிரி சீரீஸ் எடுத்துருக்கேன்னு பாருங்கள். அதே ஜாமெட்ரிக்கல் சீரீஸ் தான் எடுத்திருக்கேன். நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேனாக்கா இசட்டுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கேனாக்கா 1/2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறேன். இசட்டுக்கு நான் 1/2ன்னு சப்ஸ்டிட் பண்ணாக்கா எனக்கு கிடைக்கிற சீரீஸ் இந்த மாதிரி கிடைக்குது. 1 + 1/2 + 1/4 + 1/8 + and so on கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இல்லையான்னு செக் பண்ணணும். இப்போ ரேஷியோ டெஸ்ட் அப்ளை பண்ணோம்னாக்கா லிமிட் என்ட்ரன்ஸ் இன்ஃபினிட்டி மாடலஸ் ஆஃப் un + 1/un. un என்னன்னு தெரியும் உங்களுக்கு, முன்னாடியே தெரியும் உங்களுக்கு. un அங்கே இருக்கிற டேர்ம்ஸ் என்ன டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்க போகிறோம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 1/2n தான் என்னுடைய un. un + 1னாக்கா n-க்கு n + 1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். n-க்கு n + 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கனாக்கா 1/2n × 2 / un-ஓட வேல்யூ 2n. இங்கே 2n கேன்சல் ஆச்சு, ரிமைனிங் 1/2 கிடைக்குது. இது லெஸ் தென் 1 இருக்கிறதுனால இந்த சீரீஸ் என்னவாக இருக்குன்னா கண்டிப்பாக கன்வர்ஜென்ட்டாக தான் இருக்கும். இப்போ அதே சீரீஸ் நான் என்ன பண்ண போகிறேன், இசட்டுக்கு வந்து 1/4 சப்ஸ்டிட் பண்ணாக்கா சமேஷன் n = 0 to infinity 1/4n = 1 + n-க்கு 0 கொடுங்க 1, n-க்கு வந்து 1 கொடுத்தீங்கன்னாக்கா 1/4, n-க்கு வந்து 2 கொடுங்க, 4² 16, 3 கொடுங்க, 4³ வந்து 64 + and so on போயிட்டுருக்கு. இப்போ இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட் எல்லாம் செக் பண்ணுவோம். அதே ரேஷியோ டெஸ்ட் அப்ளை பண்ணுவோம். எனக்கு இது வந்து un-ஓட வேல்யூ un + 1 என்ன வரும், 1/4n + 1ன்னு வரப்போகுது எனக்கு வேல்யூ. ஸோ அதை என்ன பண்ணுறேன், 1/4n × 4ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணிட்டுனாக்கா லிமிட் என்ட்ரன்ஸ் டு இன்ஃபினிட்டி மாடலஸ் ஆஃப் un + 1/un ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா லிமிட் என்ட்ரன்ஸ் டு இன்ஃபினிட்டி மாடலஸ் ஆஃப், இப்போ என்ன வரும் பாருங்கள் இதில் 1/4n × 4 / 1/4n 4n கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது இதில் பார்த்தீங்கன்னாக்கா 1/4 மட்டும்தான் இருக்குது. தட் இஸ் லெஸ் தென் 1 இருக்கிறதுனால இந்த சீரீஸ் என்ன ஆகுதுன்னு கேட்டாக்கா கன்வர்ஜென்ட் ஆகுது. இப்போ 2 கேஸ் பார்த்தோம். 2 கேஸ்லையும் 1 z = 1/2 கொடுத்தாலும் 1/4ன்னு கொடுத்தாலும் சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட் ஆகிருக்கு. ரைட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா z = 2ன்னு கொடுக்குறேன். 2ன்னு கொடுத்தா வரும் சமேஷன் n = 0 to infinity 2n 1 + 2 + 4 + 8 + 16 + and so on போயிட்டுருக்கு. இப்போ இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இல்லைன்னு செக் பண்ணுவோம். பை யூசிங் ரேஷியோ டெஸ்ட் அப்ளை பண்ணுறோம். un + 1ஓட வேல்யூ 2n + 1 un-ஓட வேல்யூ 2n. ஸோ இப்போ இங்கே 2n கேன்சல் ஆச்சு, ரிமைனிங் இருக்கிறது 2. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1ஓட கிரேட்டராக இருக்குது. அப்போ இந்த சீரீஸ் கண்டிப்பாக என்ன பண்ணோம், டைவர்ஜென்ட்டாக இருக்கும். ரைட். ஸோ இப்போ இதில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஜாமெட்ரிக்கலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். கன்வர்ஜன்ஸ் இன் டிஸ்க்னு சொன்னோம் இல்லையா. ஸோ கன்வர்ஜன்ஸ் இன் டிஸ்க்னாக்கா இப்போ இதை எடுத்துக்கிறேன் நான். Z வந்து இங்கே என்னது சென்டர் வந்து 0வாக இருக்குது அந்த சீரீஸுக்கு. இப்போ நான் இது ஒரு டிஸ்க் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இதில் இந்த டிஸ்கோடைய ரேடியஸ் இருக்கு இல்லையா, இதுதான் என்னுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சொல்லுவோம். அதாவது இதுக்குள்ளே இருக்கிற எந்த பாயிண்ட் எடுத்து நீங்கள் அந்த சீரீஸில் சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் உங்களுடைய நீங்கள் ஃபார்ம் பண்ணுற சீரீஸ் கண்டிப்பாக கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். அதனால தான் இது நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சொல்கிறோம். இந்த பாயிண்ட்டுக்கு வெளியில் இருக்கிறது, தட் இஸ் இந்த சர்க்கிளுக்கு வெளியில் இருக்கிற பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து இசட்டுக்கு சப்ஸ்டிட் பண்ணி ஒரு சீரீஸ் ஃபார்ம் பண்ணிங்கன்னா அந்த சீரீஸ் கண்டிப்பாக டைவர்ஜென்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த கேஸில் பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கன்வர்ஜென்ஸ் ஃபார் எவ்ரி இசட், நான் ஆல்ரெடி ஒரு அந்த சீரீஸை நம்ம எடுத்துருந்தோம் இல்லைங்களா. இப்போ இதில் இசட்டுக்கு நம்ம எந்த வேல்யூ எடுத்து நம்ம கொடுத்தாலும், இசட்டுக்கு எது வேணால் எடுத்துக்கோங்க, 2 + 3i 5 + 10 எந்த வேல்யூ எடுத்து நீங்கள் இந்த சீரீஸில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சீரியஸ் கண்டிப்பாக கன்வர்ஜென்ஸாக தான் இருக்கும். இதில் டைவர்ஜென்ஸ்ன்ற பேச்சுக்கு இடம் இல்லை இதில். இப்போ தேர்ட் கேஸில் பார்ப்போம். இந்த கேஸில் பார்த்தோம்னாக்கா நான் எடுத்துருக்கிற சீரியஸ் n ஃபேக்டோரியல் × z⁻n. இதில் z = 0 அப்படிங்கிற ஒரே ஒரு வேல்யூக்கு மட்டும்தான் என்னுடைய சீரியஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். வேறு எந்த வேல்யூ நீங்கள் எடுத்து கொடுத்தாலும் என்னுடைய சீரியஸ் என்ன பண்ணும், கண்டிப்பாக டைவர்ஜென்ட்டாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா. ஸோ அப்போ இது சென்டர்னு சொல்ல போகிறோம், இது ரேடியஸ். ஸோ இங்கே ஒரு சர்க்கிள் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சர்க்கிளுக்குள்ளே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம அந்த சீரீஸில் சப்ஸ்டிட் பண்ணோம்னாக்கா கிடைக்கக்கூடிய சீரீஸ் கண்டிப்பாக கன்வர்ஜென்ஸாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேடியஸுக்கு பேர் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். இது ஃபுல்லாகவே சர்க்கிள் தான் எனக்கு. பட் சர்க்கிளுக்கு மேலே இருக்கிற பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா
மேபி கன்வர்ஜென்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை டைவர்ஜென்ட்டாகவும் இருக்கலாம். அதை நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் இதுக்கு உள்ளே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே கண்டிப்பாக கன்வர்ஜென்ட்டாக தான் இருக்கும். இந்த சர்க்கிளுக்கு வெளியில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக டைவர்ஜென்ட்டாக தான் இருக்கும். ரைட். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சொல்கிறோம். அதோடைய ரேடியஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோங்க, ஆர் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ இந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சொன்னோம் இல்லையா, இப்போ இந்த ஆரோடைய ரேஞ்ச் எப்படி இருக்கும், ஆரோட வேல்யூ எதுலேருந்து எதுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். என்னுடைய ஆரோட வேல்யூ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, 0லேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே இருக்கும். 0 less than r less than or equal to infinity. இதுக்குள்ளே எனக்கு என்ன பண்ணும், எனக்கு ரேடியஸ் வந்து ஃபுல்லாக எனக்கு இப்படி தான் கிடைக்கும். எனக்கு என்னுடைய இசட் மாட் இசட் வந்து லெஸ் தென் ஆராக இருந்துச்சுன்னா கன்வர்ஜென்ஸ் அப்சல்யூட்லி. அதுவே எனக்கு வந்து 0 less than ரோ லெஸ் தென் ஆர், அந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நான் ஒன்று தனியாக ஒரு ரோன்னு ஒன்று ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டாக்கா அந்த மாட் இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரோவாக இருந்துச்சுன்னா, மாட் இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரோவாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்வர்ஜென்ஸ் யூனிஃபார்ம்லி. அதுவே மாட் இசட் வந்து கிரேட்டர் தென் ஆராக இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அந்த சீரியஸ் என்னவாக இருக்குன்னா டைவர்ஜென்ட்டாக தான் இருக்கும். காஷி ஹேடமேட் ஃபார்முலா அப்படின்னு பார்க்க போகிறோம். அவர் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா r is equal to 1/L star அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதை ஜென்ரலாக மொத்தமாக அப்படி எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் n tends to infinity மாடுலஸ் ஆஃப் an/an + 1 அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்காரு.